இது ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் நடப்பு நிகழ்வுகளும் வினாக்களும் நிகழ்ச்சி. முதலாவது முக்கிய செய்தியா இப்ப நம்ம பார்க்க போறது, மக்களவை தேர்தலில் தமிழகத்தின் அனைத்து தொகுதிகளிலும் நோட்டாவுக்கு அதிக அளவில் வாக்குகள் கிடைத்துள்ளன. அதில் முதலிடத்தை ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி பெற்றுள்ளது. இதுதான் செய்தி. இதுல இருந்து இப்ப கேள்வி பார்ப்போம். தமிழகத்தின் எந்த தொகுதியில் நோட்டா வாக்குகள் அதிக அளவில் பதிவாகின? 1 போரூர், 2 காஞ்சிபுரம், 3 வடசென்னை, 4 ஸ்ரீபெரும்புதூர். விடை 4 ஸ்ரீபெரும்புதூர். Which constituency of Tamil Nadu has received the highest number of nota votes? A போரூர், B காஞ்சிபுரம், C நார்த் சென்னை, D ஸ்ரீபெரும்புதூர். Answer is option D ஸ்ரீபெரும்புதூர். அடுத்த செய்தி மக்களவை தேர்தலை பற்றியே தான் இருக்கு. மக்களவை தேர்தலில் மொத்தம் உள்ள 543 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி 293 இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைச்சிருக்காங்க. இப்போ இதுல இருந்து எப்படி கேள்வி வரும்னு பார்ப்போம். இந்திய பிரதமர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? 1 இந்திய நாடாளுமன்றத்தின் மக்களவை உறுப்பினர்களால் இந்திய பிரதமர் தேர்ந்தெடுக்கப்படுவார். 2 பாராளுமன்றத்தின் மக்களவையின் பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்ட கட்சியின் தலைவரை மட்டுமே குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைக்க அழைப்பார். 3 எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை பலம் இல்லை என்றால் கூட்டணி கட்சி தலைவரையோ அல்லது அதிக மக்களவை உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சியின் தலைவரையோ அழைப்பார். 4 அனைத்தும். விடை 4 அனைத்தும். How is the Prime Minister of India elected? A. The Prime Minister of India is elected by the members of the Lok Sabha, the Parliament of India. B. The President shall invite only the leader of the party having a majority of the members of the Lok Sabha of the Parliament to form the government. C. If no party has majority strength, he shall call the leader of the coalition party or the leader of a party having more Lok Sabha members. Option D. All. Answer is option D. All. ஆக்சுவலாக இந்த மாதிரி கொஸ்டினை வந்துட்டு நம்ம இந்த கேள்வி பதில் எழுதுறதுக்கு படிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி இதில் இருந்தே நமக்கு கொள்குறி வினாக்களாகவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது, மோடி தொடர்ந்து 3வது முறையாக பிரதமரானார். அது பற்றின செய்தி வந்திருக்கு. இப்போ கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பிரதமர் பற்றி சரியான கூற்று எது? 1 குடியரசுத் தலைவரால் பிரதமர் நியமிக்கப்படுகிறார் என்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 75வது பிரிவு குறிப்பிடுகிறது. 2 பிரதமர் தேர்வு அல்லது நியமனம் குறித்து குறிப்பிட்ட நடைமுறை எதுவும் இந்திய அரசியலமைப்பில் இல்லை. 3 குடியரசுத் தலைவருக்கு உதவவும் ஆலோசனை வழங்கவும் பிரதமர் தலைமையில் ஒரு மந்திரி சபை இருக்க வேண்டும் என்று பிரிவு 74(1) கூறுகிறது. 4 அனைத்தும். விடை 4 அனைத்தும். இதே கேள்வி இப்ப இங்கிலீஷ்ல பார்ப்போம். Which of the following is true about the Prime Minister in the Constitution of India? Options: A. Article 75 of the Indian Constitution mentions that the Prime Minister is one who is appointed by the President. B. There is no specific procedure for his election or appointment. C. Article 74 Clause 1 states that there shall be a council of ministers with a prime minister at the head to aid and advise the president. D. All. Answer is option D. All. அடுத்த செய்தி பார்லிமெண்ட் பத்தினது தான். அதில் மாநிலங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் 530 உறுப்பினர்களும் யூனியன் பிரதேசங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் 20 உறுப்பினர்களும் கொண்ட அதிகபட்சமாக 550 உறுப்பினர்களை நாடாளுமன்றத்தில் அரசியல் அமைப்பு சட்டம் அனுமதிக்கிறது. அதாவது பார்லிமெண்ட்ல வந்துட்டு அதிகபட்சமா 550 மெம்பர்ஸ் இருக்கலாம்னு சொல்றாங்க. இதுல இருந்து கேள்வி, மக்களவை அல்லது கீழவை தற்போது எத்தனை உறுப்பினர்களை கொண்டுள்ளது? ஸோ மக்களவைன்னு சொல்லுவோம், அதை இல்லைனா கீழவைன்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் வந்துட்டு லோக்சபான்னு சொல்லுவோம். இதில் இப்போ எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. 1 543, 2 472, 3 542, 4 379. விடை 1 543. How many members does the Lok Sabha or lower house of the parliament consist of? A 543, B 472, C 542, D 379.
ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ 543. இறுதி மற்றும் ஐந்தாவது முக்கிய செய்தி, அசுத்தமான உணவு மற்றும் தண்ணீரின் விளைவுகள் குறித்து உலக கவனத்தை ஈர்க்க ஜூன் 7 அன்று உலக உணவு பாதுகாப்பு தினம் கொண்டாடப்படுகிறது. ஸோ நமக்கு டேட் முக்கியம், எக்ஸாம்ஸ்னு வரும்போது கேள்வியும் அது சம்பந்தமாக தான் இருக்கும். உலக உணவு பாதுகாப்பு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? 1 ஜூன் 5, 2 ஜூன் 6, 3 ஜூன் 7, 4 ஜூன் 8. விடை 3 ஜூன் 7. When is World Food Security Day observed? Options A June 5, B June 6, C June 7, D June 8. Answer is option C June 7. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.